ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகத்தி தினேஷ் கலையரசன் மெயின் லீடாக நடிச்சிருக்கிற தண்டகாரண்யம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு நெஞ்ச பதற வைக்கிற உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறது. அது என்னன்னா, முருகன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல டெம்பரரியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட மூத்தவர் சடையன் அதே மலை கிராமத்துல தன் பழங்குடி மக்களுக்காக போராடிட்டு வரவர். முருகன் நிறைய வருஷம் வேலை செஞ்சும் ஒரு நாள் வெளியே தள்ளப்படுறாரு. அந்த சமயத்துல கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கிற ISGSல ட்ரைனிங் கேம்ப்ல சேர்த்து விடுறேன்னு முருகனையும் ரூபேஷையும் ஒருத்தன் அழைச்சிட்டு போறான். அங்க போன உடனே தான் தெரியுது இவங்க சரண்டர் ஆன நக்சலுங்கன்ற கேட்டகரியில தான் முதல்ல உள்ளே போக முடியும்னு. அங்க ட்ரில்லுன்னு திணற பண்ணியும் செலக்ட் ஆக முடியுமான்னா தெரியல. முருகனோட அண்ணன் சடையனும் அங்க இருக்க பெரிய முதலாளிங்க நிலத்தை அட்டையை போட்ட விஷயத்துக்காக பழிவாங்க இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சென்ட்ரல் ஸ்டேட்ஸ்ங்களுக்கு மத்தியில் பரவிருக்கிற அடர்ந்த காடுகளை தான் தண்டகாரண்யம்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்தோட பெரும்பகுதி காட்டிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்க வாழற பழங்குடி மக்களோட கனவுகளை, அப்பாவித்தனத்தை, உதவிக்கு யாருமே இல்லாம இருக்கிறத பாக்குறோம். இப்படி இருக்க மக்களை அதிகாரிங்க, பேராசக்கார முதலாளிங்க எந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்கன்றதையும் அப்படியே நமக்கு கடத்துறாங்க. நடுக்காட்டுல அப்படி ஒரு முகாம் நடத்தி அப்பாவி மக்களை ஏமாத்தி கொடுமைப்படுத்தி கொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு மனுஷத்தன்மையே இல்லாம இருக்காங்களான்னு நினைக்க வைக்குது. அந்த முகாம்ல நடக்கிற ட்ரில்லு, கலையரசனுக்கும் ஷபீருக்கும் நடக்கிற ஃபைட்டு, அட்டகத்தி தினேஷ் பேசுற ஷார்ப்பான வசனங்கள்னு படத்துல தனியா தெரியுது. இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்னாலும் சரி, இல்ல அடங்கி போனாலும் சரி, கடைசியில எப்படி அந்த சூழலுக்குள்ள முழுகிடுவீங்கன்றது தான் இந்த படத்துல பாக்குறோம். ஒரு மெயின் கேரக்டரை சுத்தியே பல விஷயங்கள் நடக்கிறத பார்த்து நம்ப முடியாததா இருக்கும். ஆனா இயக்குனர் அடுத்தடுத்து வர சீன்கள்லாம் தடையில்லாம நம்பக்கூடியதாகவும் அமைச்சிருக்காரு. படம் முழுக்க அப்பப்போ வர அந்த ஒப்பாரியும் நம்ம மனசை ஏதோ பண்ணோம். இயற்கை வளங்களை சொல்றதுக்கு தடையா இருக்கிற இந்த பழங்குடிங்க தான் நக்சலைட்டுங்கன்னு ஒருத்தன் சொல்றதா வருது. அது ஷாக்கிங்கான விஷயம். இப்படி எவ்வளோ நல்ல விஷயம் இருக்க அப்படியே இதை பில்டப் பண்ணி ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு வராம நெரேட்டிவ் போக போக அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. இயக்குனர் ஆரம்பத்தில் கொடுத்த பிக்சருக்கு இப்படியும் அப்படியுமா இருக்கிற எக்ஸிபிஷனால கடைசியில் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுது. இருந்தாலும் ஆதிவாசி சமூகங்களோட போராட்டங்களை மையப்படுத்தி அதுக்கு காரணமானவங்களை அடையாளப்படுத்தினது நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் அடிக்கடி கேட்கப்படாத குரல்களை பற்றி பேசுறதுக்கான தூண்டிலாவது இருக்கும். படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது US 16+ சர்டிஃபைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.